ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பொன்சேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை யூஸ் பண்ணி கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பச்சை மிளகாய், ப்ரெட்டு. ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ ப்ரெட் எடுத்துக்கிறலாம். ப்ரெட்டோட 4 சைடையும் இப்படி நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ப்ரெட்டோடையும் சைடையும் இப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் போட்டு நல்லா கையாலே நல்லா மசிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோட போட்டுருங்க. வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். சின்ன சின்ன பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கரம் மசாலா 2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ தேவையான உப்பு இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா அதோட மிக்ஸ் ஆகி நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொரிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை அதோட லைட்டாக முக்கி எடுத்துக்கிறணும். நிறைய முக்கக்கூடாது, லைட்டாக முக்கி எடுத்துட்டு இப்படி கையை வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மசாலா இதோட வச்சு நல்லா ரோல் பண்ணிடுங்க. ப்ரெட்டை தண்ணியில் முக்கையில் கவனமாக லைட்டாக முக்கிடணும், இல்லாட்டா ப்ரெட்டு எல்லாம் பிஞ்சு வந்துடும். லைட்டாக முக்கி எடுத்துட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெட்டோட பவுடரில் நல்லா ரோலை நல்லா முக்கி பரட்டி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரட்டிடுங்க. பரட்டி ஒரு 2 செகண்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம பொரிக்கையில் அந்த துகளெல்லாம் எண்ணெயில் சிந்தாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணி ஒரு 2 செகண்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்கள் தேவைக்கேற்ப ஒன்றொன்றாவும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இல்லாட்டா 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், நல்லா பொரியட்டும்.
பாருங்கள் சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வரத்தட்டியும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக பிரெட் கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ரோவில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பொரியலை தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம பிரெட்டு கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை சுரண்டி பார்த்தாலே தெரியும், நல்லா சொரசொரப்பாக இருக்கும். எண்ணெய் அவ்வளவா உரியாது. நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.